பாகிஸ்தானை கதற விட்டு இங்கிலாந்து முதல் அணி அரையிறுதிக்கு தகுதியாயிருக்காங்க. இந்திய அணி அரையிறுதி செல்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஸோ இந்திய அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பாகிஸ்தான் அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு இருக்கா? ஸோ யார் யார் இதுக்கப்புறம் அரையிறுதி போக வாய்ப்பு இருக்கு? யார் யாருக்கு வாய்ப்பு இல்லை? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2026 வேர்ல்டு கப் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. ஸோ தற்போது அரையிறுதிக்கு தகுதி பெற குரூப் 1 குரூப் 2 போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதுல அனைத்து குரூப்லயுமே பார்த்தீங்கன்னா பல வலுவான அணிகள் அரையிறுதி போக போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில குரூப் 2ல நேத்தி இங்கிலாந்து பாகிஸ்தானை வீழ்த்தினதுனால முதல் அணியா அரையிறுதிக்கு தகுதியாயிருக்காங்க. இங்கிலாந்து இலங்கைக்கு எதிரான சூப்பர் 8 மேட்ச்ல அபாரமாக ஜெயிச்சாங்க. ஸோ நேற்று நடந்த மேட்ச்லையும் இங்கிலாந்து ஜெயிச்சதுனால இங்கிலாந்து முதல் அணியாக அரையிறுதிக்கு தகுதியாயிருக்காங்க. இதனால குரூப் 2ல இருந்து ஒரு அணி அரையிறுதிக்கு தகுதியானதுனால குரூப் 2ல இரண்டாவது இடத்துக்கு யார் தகுதி பெறுவா, இரண்டாவது அணி அரையிறுதிக்கு யார் தகுதி பெறுவா அப்படிங்கிற போட்டி 3 அணிகளுக்கும் இடையே இருக்கு. இதில் அதிக வாய்ப்புள்ள அணியாக நியூசிலாந்து அணி தான் இருக்குது. ஏன்னா நியூசிலாந்து அணி இலங்கை பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது வலுவான அணியாக இருக்குது. ஸோ நியூசிலாந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதுனால அந்த அணிக்கு 1 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இலங்கை கூட நியூசிலாந்து விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்சில் நியூசிலாந்து ஜெயிச்சு அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல நியூசிலாந்து ஜெயிச்சா நியூசிலாந்து அணி சூப்பர் 2ல இருந்து 2வது அணியா செமிஃபைனலுக்கு ஈஸியாக தகுதி பெற்றுவாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்சில் நியூசிலாந்து ஜெயிச்சாலே செமிஃபைனல் வாய்ப்பு இருக்கிறதுனால நியூசிலாந்து அணி மற்ற அணியை கம்பேர் பண்ணும்போது வலுவான அணியாக இருக்கிறதுனால நியூசிலாந்து அணிக்கு செமிஃபைனல் வாய்ப்பு 80% இருக்கு. அடுத்ததா இலங்கை அணி அவங்களுடைய சொந்த மைதானத்தில் இந்தியா போல மோசமாக இங்கிலாந்து கூட முதல் மேட்சை தோற்று அரையிறுதி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு அலாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இலங்கை அணி அரையிறுதி போனால் இன்னைக்கு நடக்க போகிற நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் இலங்கை அதிக 2 ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். அதே போல் பாகிஸ்தான் கூட இலங்கை மோத போகிற மேட்ச்லையும் இலங்கை அணி மாசாக ஜெயிக்கணும். ஸோ அப்படி ஜெயிச்சா அதே போல் இங்கிலாந்து அணி நியூசிலாந்தை வீழ்த்தினா இலங்கை அணி செமிஃபைனலுக்கு போக 50% வாய்ப்பு இருக்குது. ஸோ இலங்கை செமிஃபைனல் போனால் அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்சில் இலங்கை ஜெயிக்கணும். நியூசிலாந்து விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் இங்கிலாந்து ஜெயிக்கணும். ஸோ இது நடந்தால் இலங்கை செமிஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பாகிஸ்தான் அணி செமிஃபைனல் போக வாய்ப்பே இல்லாமல் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் அணி முதல் மேட்ச் நியூசிலாந்து கூட விளையாடாமல் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதுனால 2 அணிக்கு ஒவ்வொரு பாயிண்ட் பிரித்து கொடுத்துட்டாங்க. நேற்று நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் பாகிஸ்தான் மோசமாக தோற்றதுனால அந்த அணிக்கு செமிஃபைனல் வாய்ப்பே இல்லாத ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் செமிஃபைனல் போகணுன்னா இலங்கை அடுத்து வரக்கூடிய நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் ஜெயிக்கணும். ஆனால் பாகிஸ்தான் இலங்கைக்கு எதிரான மேட்ச்சில் அதிக 2 ரேட் அடிப்படையில் பாகிஸ்தான் ஜெயிக்கணும். அதே போல் இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் இங்கிலாந்து அதிக 2 ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். இதெல்லாம் நடந்தால் பாகிஸ்தான் அணி 3 புள்ளியோட 2வது இடம் பிடிப்பாங்க. இலங்கை 2 புள்ளியோட 3வது இடத்துலையும் நியூசிலாந்து 1 புள்ளியோட கடைசி இடம் போவாங்க. அதாவது நியூசிலாந்து அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்சும் ஜெயிச்சு இலங்கை நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் மட்டும் ஜெயிச்சு பாகிஸ்தான் விசஸ் இலங்கை மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிச்சா, அதே போல் இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் இங்கிலாந்து ஜெயிச்சா பாகிஸ்தான் அணி செமிஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நடக்க 10% தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் போன வேர்ல்டு கப்பில் இது போல் தான் திடீர்னு செமிஃபைனலுக்குள்ளே வந்தாங்க. ஸோ அதே போல் ஒரு மேஜிக் இந்த வாட்டி நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நடந்தாலும் பாகிஸ்தான் செமிஃபைனல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு அந்த அணி மோசமாக இருக்குது. ஸோ சூப்பர் 2ல இருந்து இங்கிலாந்து ஏற்கனவே செமிஃபைனலுக்கு தகுதியாக இருக்காங்க. ஸோ நியூசிலாந்து இலங்கைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் இந்தியா இருக்கிற சூப்பர் 8 குரூப் 1ல் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு செமிஃபைனல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை விட இந்திய அணிக்கு செமிஃபைனல் போக வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்திய அணியை வீழ்த்தினதுக்கு பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்தபடியாக வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஜிம்பாப்வே கூடயும் விளையாட போகிறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு எதிராக சவுத் ஆஃப்ரிக்கா அணி அதிக 2 ரேட் அடிப்படையில் ஜெயிச்சதுனால அதிக 2 ரேட்டும் அந்த அணிக்கு இருக்கிறதுனால அடுத்து விளையாட போகிற 2 மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 2 மேட்ச் ஜெயிச்சா சேஃபாக செமிஃபைனலுக்கு தகுதியாயிடும். ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மேட்ச்சில் தோற்று ஜிம்பாப்வேக்கு எதிரான அதிக 2 ரேட் அடிப்படையில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாலும் செமிஃபைனலுக்கு சேஃபாக தகுதியாயிருவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா அணி அடுத்து வரக்கூடிய 2 மேட்சை மோசமாக தோத்தாக அந்த அணி செமிஃபைனல் வாய்ப்பை இழப்பாங்க. சேஃபாக இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்லையும் ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்ச்லையும் ஜெயிச்சு ஈஸியாக கெத்தாக செமிஃபைனலுக்கு தகுதியாக 90% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அணி பேட்டிங் பந்து வீச்சில் வலுவாக இருக்கிறதுனால இந்தியாவை வீழ்த்திருக்கிறதுனால அந்த அணி செமிஃபைனலுக்குள்ளே ஒரு காலை வச்சுட்டாங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் அணி
செமிஃபைனல் வாய்ப்பு இந்தியாவை விட பிரகாசமாக உள்ள அணியாக இருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணியை அடுத்து இந்தியா கூடயும் சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் விளையாட போகிறாங்க. ஏற்கனவே ஜிம்பாப்வேக்கு எதிராக 245 ரன் அடித்து மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்கா விட வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ரன் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்லேயும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான மேட்ச்லேயும் ஜெயிச்சா கெத்தா செமிஃபைனலுக்கு என்ட்ரி ஆவாங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்சில் தோற்று சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான மேட்ச்சில் ஜெயிச்சா ரன் ரேட் அடிப்படையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி செமிஃபைனல் போக 80% இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி செமிஃபைனல் சேஃபாக போனோன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கான்னு வலுவான அணியை வீழ்த்தணும். அப்போ தான் சேஃபாக போக முடியும். ஒருவேளை இந்தியா கூட ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோற்று சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் 3 அணியும் 2 வெற்றிகள் இருந்தால் ரன் ரேட் அடிப்படையில் தான் அந்த அணியால் செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அடுத்ததான் ஜிம்பாப்வே அணிக்கு செமிஃபைனல் வாய்ப்பு இல்லாமையே போச்சுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அணி வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட மோசமாக தோற்றுருக்காங்க. அடுத்தபடியே இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கான்னு வலுவான அணிக்கு கூட ஜிம்பாப்வே மோத போகிறாங்க. ஸோ இதனால் ஜிம்பாப்வே அணி செமிஃபைனல் போனால் அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்லேயுமே ஜெயிக்கணும். அதாவது இந்தியாவையும் வீழ்த்தணும், சவுத் ஆஃப்ரிக்காவும் வீழ்த்தணும். இது நடந்தால் ஜிம்பாப்வே அணி செமிஃபைனலுக்குள்ளே போக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிம்பாப்வே அணி செமிஃபைனல் போக இப்போதைக்கு 30% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அந்த அணி அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்லேயும் ஜெயிக்கணும். அடுத்ததாக இந்திய அணி செமிஃபைனல் போக வாய்ப்பு எவ்வளோ சதவீதம் இருக்குன்னா அது இந்தியா கையில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா கூட சொந்த மைதானத்தில் மோசமாக தோற்றதுனால அடுத்து ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்ச்லேயும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்லையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்திய அணிக்கு -3.8 ரன் ரேட் தான் இருக்குது. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு +3 மேலே ரன் ரேட் இருக்குது. அதை விட வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு +5 கிட்ட ரன் ரேட் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸுக்கு இந்தியாவை விட அதிக ரன் ரேட் இருக்கிறதுனால இந்தியாவுடைய ரன் ரேட் இப்போ மோசமாக இருக்கனால இந்திய அணி செமிஃபைனல் போகணுன்னா அடுத்து இந்தியா விளையாட போகிற ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்ச்சில் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். அதே போல் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மேட்ச்சில் இந்திய அணி அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மேட்ச்லையும் ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்ச்லையும் ஜெயிச்சா இந்திய அணி சேஃபாக செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்க. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு, ஜிம்பாப்வே விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சு, அதே போல் இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சா சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 3 அணிகளும் 2 வெற்றிகள் 4 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிளில் முதல் 3 இடம் பிடிப்பாங்க. இதில் ரன் ரேட் அடிப்படையில் முதல் 2 இடம் பிடிக்கிற அணி செமிஃபைனலுக்கு என்ட்ரி ஆவாங்க. ஸோ இப்போதைக்கு சூப்பர் 1ல் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா ரன் ரேட் அதிகமாக வச்சுருக்கிறதுனால இந்தியா அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் அதிக ரன் ரேட் அடிப்படையிலையும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் இந்திய அணிக்கு செமிஃபைனல் போக 50% ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ சூப்பர் 8 குரூப் 1லேருந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 3 அணிகளுக்கு செமிஃபைனல் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 90%, வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு 80%, இந்தியாவுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. ஜிம்பாப்வேக்கு ஒரு 30% தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் 8 குரூப் 1லேருந்து எந்த 2 அணி செமிஃபைனல் போவாங்க? அதில் இந்தியாவும் செமிஃபைனல் போவாங்களா? அதே போல் சூப்பர் 8 குரூப் 2லேருந்து இன்னொரு அணி எந்த அணி செமிஃபைனல் போனால் நல்லாயிருக்கும்? எந்த 4 அணி செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்க? அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.